என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படினே கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு எத? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம் பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை, நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி துட்டிச்சால் தரமா பழச்சுக்கோ. நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க, இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி. ஓ, காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட, கம்பியத்தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க சொல்ல சாத்தியாயி போச்சு. இப்படித்தான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்டை உடைச்சு எல்லா ஜாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குதுப்பா உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்புறம் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சை பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன். கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு, அது யாருது? போய் பாக்குறேன். அண்ணே சொல்லிட்டான், எல்லாம் எனக்கு தெரியுங்க, பேசாம. எந்த சாய் பட்டம் திறக்க மாட்டேங்க. எதுவும் பேசுங்க, எந்திரிச்ச போறான். சிவனா, இவனை பத்தி தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போடுவா வந்துடும். ரொம்ப நாளா தோல் செருப்பு போடணும்னு ஆசை. விநாயகா, கட்டையை கட்டி கொடுப்பா. நீயே கலட்டிக்க. நமக்கே தச்ச மாதிரி இருக்கு. விநாயகா, வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. டேய் டேய், வடக்கு எங்க இருக்கு? வடக்கு. இதையும் விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில். நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற? எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் போட்டிருக்கிறேன். அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா.
காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா போச்சா? எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தா ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளிட்டு போயிட்டான். மூஞ்சி போங்கறதையா? அட பாவி, தள்ளியா தள்ளியா? ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வர. வடக்கு கடை திறந்து கிடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். இல்ல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும்னு இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இல்ல எந்திரா எந்திரி. இல்ல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டமா வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா. ஐயோ முதலாளி, கடையை காணா, வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல என்ன? ஐயோ என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. அட பாவி, கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. வாங்கிக்க. போடா. 3வது வேலை போச்சு, முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன். எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடைதான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பொட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன். அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் பாத்துப்போமா பாத்து. தவிட போய் அந்த பாட்டுக்காரனை கூட்டு போ. ஏன் பாட்டுக்கார பாடினா தான் பால் கறக்குமா? நாங்க பாடினா பால் கறக்காதா? ஏன் அப்பத்தா இந்த பொண்ணு சட்டியை கொடு. சத்தியம் நீயே தரும தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே. தண்டச்சோறு என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்ப நீ நடத்து. இப்ப பாரு என் திறமைய. ட்ரியோ 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 சத்தியம் நீயே. ஐயோப்பா, ஐயோ ஐயோ ஐயோ. யசுவராஜ் காப்பி ஓடு. அட நீ வேற, பாலை இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளுகிள்னு போட்டுவிலாக்கா. காலையில பணியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு வர டீ போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு. என்ன தயக்கற? காலங்காலத்துல கடை மாதிரி வந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது விடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனி ஆண்டி சிறுவன், வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீதான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல 2 சுரங்கமே வச்சிருக்கேன். வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மகன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையார் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும்ல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா? 2 இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுவிட்ச். இந்த சுவிட்ச போட்டா மாவு அரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டேங்க. அன்னைக்கே என் வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிட்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிட்ச போடும்போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லைங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. உங்க தும்மா துண்டு தைய கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஓடி ஊத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்டேன். உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு. உடனே டீய போட்ட வேண்டியதுதான். வெள்ளிமலை சாரலில வீட்டிற்கும் வேளா வர அச்சதிக்கு. பால் வாங்கிட்டு எவ்வளவு நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்க. நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வர்றேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே. செய்யுங்களா வேலையை. மூதேவி, காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருக்கியடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு விளக்குறேன், அதுவும் முடிக்கல உனக்கு? ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளங்கி போயிடுவேன். போடா,
முண்டம் முண்டம் சண்டை சோறு போடா